பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த வாரத்தின் ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சுகமாக இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரமான வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நடத்துவார். சில சமயம் இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கி நினைக்கலாம், ஒரு வனாந்தரத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வனாந்தர வாழ்க்கை, அது மாதிரி நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். வனாந்தரத்தின் பாதையில் நடத்தினாலும் ஆண்டவர் துணை நின்று அந்த வனாந்தரத்திலே உங்களை பாதுகாத்து, உங்களை போஷித்து, குடிக்க தண்ணீர் கொடுத்து அழகாய் நடத்துகிற தேவன் அவர். அதனால் வாழ்க்கை என்பது வனாந்தரத்தில் நடப்பதை போன்று தான். பாடுகள், பள்ள மேடுகள் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம செல்லணும். அது குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும்போது இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். எப்படி பகலும் இரவும் மாறி மாறி வருகிறதோ அதே போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். அந்த மாதிரி பாதையிலே தான் ஆண்டவர் நம்மை நடத்துவார். அதனால் சோர்ந்து போகாதுங்க. ஒன்றே ஒன்று நமக்கு முக்கியம், அவர் கூட இருக்கிறார், அவர் என் கூட வருகிறார், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். அவர் கூட வருகிறதுனால நாம் இந்த வனாந்தர பாதையை தாண்டி செல்ல முடியும். சரியா? ஆனால் இந்த வனாந்தர பாதையில் போகும்போது நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. நிறைய காரியத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம தடுமாறுகிறோம். இந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவருடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி, கடன் பிரச்சனை இருந்தால் என்னென்ன கடன், யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் எழுதி வைங்க. எழுதி வைத்து குறிப்பாக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று. கடந்த நாட்களில் அப்படி ஜெபம் பண்ணி நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையானதை சாட்சியாய் வந்து சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால தான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபத்தில் ஒரு கருத்து இருக்க வேண்டும். அதற்கு தான் நீங்கள் எழுதி வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று. இன்றைக்கி 2 காரியத்துக்காக நீங்கள் குறிப்பாக ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 2 முக்கியமான காரியத்தை கவனத்தில் கொண்டு ஜெபிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னா, ஒரு ப்ரேயர் டைரி வைத்து கொள்ளணும். ஒரு ஜெப கையேடு, ஒரு ப்ரேயர் டைரி நீங்கள் வைத்துக்கொண்டு வேறு புஸ்தகத்தோடு வைத்து கொண்டீங்கன்னா ஜெபத்திற்காக குறிப்புகளை எழுதி வைத்து ஜெபம் செய்வது. நான் அந்த மாதிரி வைத்திருக்கிறேன். அது என்னுடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிறது, நிறைய அற்புதங்களை காண செய்கிறது. அதில் 2 விதமான ஜெப குறிப்புகள். நம்ம ஈசாக்கை குறித்து தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? ஈசாக்கு, ரெபேக்காளை குறித்து. இப்போ அவங்க வாழ்க்கையிலிருந்தே 2 விதமான ஜெபங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது காரியம் பாருங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 25:21 பாருங்கள். பைபிளை திருப்பி அந்த வசனத்தை பாருங்களேன். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் செய்தான். தேவனிடத்திலே ஒரு காரியத்திற்கு வேண்டுதல் செய்வது என்பது, ஆண்டவரே கற்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் சந்ததியை பெருக பண்ணும், ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதியும். அது விண்ணப்பம். நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதுக்காக வேண்டுதல் செய்வது. இப்போ உங்கள் குடும்பத்தில் நிறைய தேவை இருக்கலாம். ஆண்டவரே வீட்டு வாடகை கொடுக்கணும், இந்த இஎம்ஐ கட்டணும், எங்களுக்கு ஒரு வீடு சொந்தமாக கட்டப்படணும், எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், இந்த வியாதி என்னை விட்டு விலகி சுகம் உண்டாகணும், இந்த தேவைகள் சந்திக்கப்படணும், என் பிள்ளைக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கணும். இப்படி எத்தனையோ தேவை நமக்கு இருக்குல்ல. நம்முடைய குடும்பத்துக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. அதை தேவனுக்கு தெரியப்படுத்தி அதை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டுதல் செய்வது, அது வேண்டுதல். ஆண்டவரை பார்த்து ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம், எனக்கு இதை தாருன்னு ஆண்டவரிடத்தில் கேட்பது, அது ஒரு வேண்டுதல். இன்னொரு ஜெபம் பாருங்களேன். ஆதியாகமம் 25:22 இந்த வசனம் சொல்லுகிறாரு, ரெபேக்காள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன.
அப்பொழுது அவள், இப்படியானால் எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போனாள். ஈசாக்கும் கர்த்தரிடத்தில் போய் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டார். இப்போ ரெபேக்காள் ஆண்டவரிடத்தில் போய் ஒரு காரியத்தை விசாரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறாரு. இங்கே அவள் விண்ணப்பம் வைக்கவில்லை, வேண்டுதல் வைக்கவில்லை, என் கற்பத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கவில்லை. கற்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டார். எனக்கு சுகப்பிரசவத்தை தாரும் என்று ஜெபிக்கவில்லை, என் குழந்தையை பாதுகாத்து கொள்ளும் என்று அவள் ஜெபிக்கவில்லை, அல்லது என் சரீரம் பலவீனமாக இருக்குது நல்ல சுகபலன் தாரும் என்று தேவைக்காக ஜெபிக்கவில்லை. அவளுடைய உள்ளத்திலே ஒரு பிரச்சனை, கர்ப்பத்திலே குழந்தைகள் மோதி கொள்ளுகிறது, என்ன காரியம்னு எனக்கு விளங்கவில்லை, இப்படியானால் எப்படியோ, என்ன நடக்கிறது என் கர்ப்பத்துக்குள்ளே, அதை அறிய வேண்டும். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள்வதற்கு தேவனிடத்தில் போய் விசாரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போ 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது ரொம்ப அவசியம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. ப்ரேயர் டைரியில் 2 பகுதிகள் இருக்கணும். ஒன்று விண்ணப்பங்கள் அல்லது வேண்டுதல்கள், இன்னொன்று ஆலோசனை பெற்றுக்கொள்ளுதல். 2 உங்களுடைய ஜெப டைரியில் இருப்பது நல்லது. இப்போ ஏன் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு ப்ரேயர் டைரி வைத்திருக்கிறேன். அதில் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், எந்த காரியமானாலும் ஜெபம் எழுதி வைத்து ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். எந்த தேதியிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேனோ அந்த தேதியை போட்டு என்னென்ன காரியம், என்னுடைய ஊழிய காரியம் இருக்கிறது, பர்சனல் காரியம் இருக்கிறது, மற்றவர்களுக்கான ஜெபம் இருக்கிறது, அதையெல்லாம் அந்த ப்ரேயர் டைரியிலே நான் எழுதுவது உண்டு. ஒன்று, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுடைய தேவனுடைய கூடார கட்டிட வேலை நடக்குதில்ல, நிறைய வேலை நடக்கிறது. நான் அதில் ஜெப குறிப்பு எழுதி வைத்திருக்கிறேன். தேவனுடைய கூடார வேலை முடிவடைவதற்கு என்னென்ன காரியம் நடக்கணும். ஜன்னல் வேலை முடிக்கப்படணும், அப்புறம் கதவு அமைக்கிற வேலை முடிக்கப்படணும், இன்னும் 2 வேலை இந்த டைல்ஸ் ஓட்டுகிற வேலை முடிக்கப்பட வேண்டும், கேம்பஸ் முழுவதிலும் மரம் வைக்கப்பட வேண்டும், காம்பவுண்டு வால் கட்டப்பட வேண்டும், ஸ்டேஜ் அந்த காரியங்கள் அமைக்கப்பட வேண்டும், அக்வாஸ்டிக் அமைக்கப்பட வேண்டும், என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் நான் எழுதியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் அதை நான் எழுதியிருக்கிறேன். மொத்தமாக தேவனுடைய கூடாரத்தை பார்த்து இதெல்லாம் முடியும் போது தான் வேலை முற்று பெறும். வேலை நடக்கிறது. அதை வைத்து நான் ஜெபம் செய்வது. ஆண்டவரே, இந்த காரியம் முடிக்கப்படணும், இந்த காரியத்தை முடித்து தாரும், இது இந்த தேவையை சந்தியும், இதற்கான டைல்ஸை கிடைக்கப்படணும், இந்த ஆட்களை பயன்படுத்தும், ஒவ்வொரு காரியத்திற்காய் குறிப்பாய் ஜெபம் செய்வது. அதை வைத்து டெய்லி நான் ஜெபித்து கொண்டே வருவேன். அதன் பிறகு எந்தெந்த வேலை முடிஞ்சிருக்கிறோ அந்த வேலை முடிந்த உடனே பக்கத்தில் டிக் பண்ணி பிரைஸ் தி லார்ட், என் ஜெபம் கேட்கப்பட்டது, பதில் வந்து விட்டது. அப்படி பார்த்தா மரம் வைக்கப்பட்டு விட்டது, டிக் பண்ணி பிரைஸ் தி லார்ட். கேம்பஸ் முழுவதும் ஒரு ஆடியோ சிஸ்டம் அமைச்சிருக்கிறோம், அது முடிக்கப்பட்டு விட்டது, டிக் பண்ணி பிரைஸ் தி லார்ட். அப்போ எந்தெந்த வேலை முடிஞ்சிருக்கிறோ அதையெல்லாம் டிக் பண்ணி பிரைஸ் தி லார்ட் சொல்லி ஆண்டவரை துதித்துட்டு, இன்னும் முடிக்கப்பட வேண்டிய இந்த வேலைகள்லாம் முடிக்கப்படணும், ஆண்டவரை சீக்கிரமாய் முடித்து தாரும் என்று ஜெபம் செய்வது. இது ஒரு காரியத்துக்கு மட்டும். இதே மாதிரி ஜெபமலை இருக்கிறது, இதே மாதிரி மற்ற ஊழிய காரியம் இருக்கிறது, அதை தவிர்த்து என்னுடைய பர்சனல் காரியம், என்னுடைய குடும்ப காரியம் இருக்கிறது, அதை தவிர்த்து நம்முடைய தேசத்தின் காரியம் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சில ஜெபிக்க சொல்லும்போது அப்போ குழந்தைக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. எல்லாருக்காக பொதுவாக ஜெபிக்கிறது உண்டு. சிலர் ரொம்ப பேர்டனோடு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் பாரப்படுத்தினால் அவங்க பேர் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தால், ஆண்டவரே உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும், தொடர்ந்து அடிக்கடி ஜெபிக்க பதில் வந்த உடனே டிக் பண்ணி பிரைஸ் தி லார்ட் என்று எழுதி கொள்வேன். அப்போ ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டாரு என்று அர்த்தம். அப்போ இந்த மாதிரி என்கிட்ட சொல்லுகிற எல்லாருக்கும் எழுதுனா டைரிலாம் போதாது, ஆயிரக்கணக்கான பேர் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக ஆவியானவர் யாரை குறித்து ஒரு பாரத்தை உண்டாக்குறாரோ அதை மற்றவருடைய காரியமாய் எழுதி வைத்து ஜெபிப்பது உண்டு. அப்போ அது விண்ணப்பம், ஜெபம், அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னு பிரைஸ் தி லார்ட் என்று எழுதி மற்ற காரியத்திற்கு தொடர்ந்து ஜெபம் செய்வது. அப்போ ஒரே குறிப்பிட்ட காரியம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் கருத்தான ஜெபம். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுகிறோம், சில காரியத்துக்கு ஜெபிப்போம் 2 நாள் 3 நாள்,
அப்புறம் அதுக்கு ஜெபத்துக்கு பதில் வந்ததா இல்லையான்னு கூட தெரியாது, மறந்துடுவோம். வேறு காரியத்துக்கு ஜெபம் பண்ணி ஷிஃப்ட் ஆகிடுவோம். என்ன நம்ம எழுதி வைக்கலை, அது மறந்து போயிடும், அவ்வளோதான். ஆனால் நம்ம தொடர்ந்து எழுதி வைத்து கிரமமாக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தால் அதற்காக பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, அதான் கருத்தான ஜெபம். அப்போ உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்குல்ல, கடன் பிரச்சனை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கணவர் ரட்சிக்கப்படணும், அல்லது வீடு கட்டப்படணும், ஆண்டவரே இந்த பணம் நாங்கள் கொடுத்து முடிக்கப்படணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு வாகனம் வாங்கப்பட வேண்டும், எனிதிங் உங்களுக்கு என்ன காரியம் இருக்கட்டும் அதை எழுதி வைத்து ரெகுலராக நீங்கள் ஜெபித்து பாருங்களேன். நீங்கள் டெய்லி ஒரு முறை அதை சொல்லி அப்படி ஜெபித்து பாருங்கள். அப்போ உங்கள் பதில் வர டிக் பண்ணும்போது உங்களுடைய விசுவாசம் பலன் அடையும். நான் பார்ப்பேன், 20 ஜெப குறிப்பு எழுதணும், 5 காரியம் ஆண்டவர் முடிச்சு கொடுத்துட்டாரு, இன்னும் 15 தானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 5 முடிஞ்சவொடனே டிக் பண்ணிட்டா 10 முடிச்சிட்டார், இன்னும் 10 தானே, இன்னும் தொடர்ந்து விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னும் 5 முடிச்சுட்டா இன்னும் 5 தானே, 15 ஆண்டவர் முடிச்சு தந்துட்டார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய விசுவாசம் பலப்படும், ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும், ஜெபத்ததுனால நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக உண்டாகும். அதனால் அந்த மாதிரி ஜெப குறிப்புகளை எழுதி வைத்து நீங்கள் ஜெபிக்க பழகணும். 1 விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவது, ஈசாக்கு மாதிரி. 2வது ரெபேக்காள் மாதிரி என்ன சொன்னோம், ஆலோசனை. இப்போ நான் அப்படி எங்கள் ஜெபக்குறையினுடைய ப்ரேயர் டைரியில் ஒரு பகுதி வச்சுருக்கிற ஆலோசனை. இப்போ இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, ஆண்டவரே இதில் நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த காரியத்தை ஊழியத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டால் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் எழுதி வைத்து, ஆண்டவரே இதை செய்ய சொல்கிறாங்க, இதை செய்யலாமா வேண்டாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை வாங்கணும்னு சொல்கிறாங்க ஊழியத்துக்காக, இது வாங்கணுமா வேண்டாமா, ஆண்டவர்கிட்ட கேட்டு எழுதி வைப்பார். எந்த ஒரு காரியத்தை எழுதி வைத்து கர்த்தருடைய ஆலோசனைக்காக, இதில் உம்முடைய ஆலோசனை எனக்கு வேண்டும், நான் நினைக்கிறேன் இதை செய்யலான்னு, ஆனால் அது கரெக்டாக தப்பான்றது உமக்கு தான் பூரணமாக தெரியும், அதனால் உம்முடைய சித்தம் இதில் எனக்கு தெரியணும், உம்முடைய வழி நடத்துதல் எனக்கு வேண்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆலோசனைக்காக ஜெபம் செய்வது. சில சமயம் ஒரே நாளில் பதில் வந்துடும், சில நாள் 2 நாள் 3 நாள், சில சமயம் 1 வாரம் 2 வாரம் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். ஆனால் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன், இதில் உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது தான் நான் செய்ய முடியும், எனக்கு ஆலோசனை கொடுங்க, இதில் காரியம் எனக்கு விளங்கவில்லை. தொடர்ந்து அதை வைத்து ஜெபிக்க எப்படியாவது ஒரு விதத்தில் தேவன் அதுக்கான ஆலோசனை தருவார். சில சமயம் வேத வசனத்தின் மூலம் ஆலோசனை தருவார், சில சமயம் உள்ளத்தில் ஆவியானவர் ஏவுதல் மூலமாய் அந்த பதிலை தருவார், சில சமயம் சூழ்நிலைகள் மூலமாக அந்த பதிலை தருவார். ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். சரி, அப்போ இதுக்கு தீர்மானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்து விட்டார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று அதை டிக் பண்ணி பிரைஸ் தி லார்ட் என்று எழுதி கொள்ளுவார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் யோசிங்க, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க. இப்போ தேசத்துக்கான ஜெப குறிப்பெல்லாம் நாங்களே உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பொதுவான ஜெபம், உங்களுடைய குடும்பத்துக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், குடும்ப சமாதானத்துக்காக ஜெபிக்கணும், குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். சில ஜெப குறிப்புகளை உங்களுக்கு தருகிறோம், அது பொதுவான ஒரு ஜெபம். அதையும் தாண்டி நீங்கள் குறிப்பாக சில காரியத்திற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே, அதை எழுதி வைங்க. ஒரு ப்ரேயர் டைரி மெயின்டைன் பண்ணுங்க. 1 விண்ணப்பங்கள், இன்னொரு பக்கம் ஆலோசனைகள், எதுக்கு ஆலோசனை வேணும், இதை செய்யலாமா வேண்டாமா, இதை வாங்கலாமா வேண்டாமா, பிள்ளைகளை நான் என்ன படிப்பு படிக்க வைக்கணும், எந்த காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும், ஆண்டவரே ஆலோசனை தாரும். நீங்கள் எழுதி வச்சு சின்சியராக ஜெபித்து பாருங்கள், அழகாக ஆண்டவர் கைட் பண்ணுவதை பார்க்க முடியும். இந்த ஆலோசனைலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணுன்ற ஜெபம் மாத்திரம் இருக்கிறதுனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் 2மே நமக்கு ரொம்ப அவசியம். 1 விண்ணப்பங்கள், இன்னொன்று ஆலோசனைகள். ஈசாக்கு தன் மனைவிக்காக விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார், கர்த்தர் பதில் கொடுத்தார். உங்களுடைய வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுப்பார். ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டாள், அதற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் கணவன் மனைவி குடும்பமாக தீர்மானம் பண்ணுங்க,
நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு தெளிவான வழிநடத்தலை தருவார்னு சொல்லி அதற்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆலோசனை கேட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. இதை நீங்கள் செய்ய பாருங்கள், கர்த்தர் அழகாய் உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை வந்துட்டு எப்படி அதிலிருந்து நாங்கள் வெளியே வருவது, எப்படி இந்த கடனை அடைப்பது, எங்களுக்கு ஒரு ஆலோசனை தாரும், எங்களுடைய தவறுகளை மன்னியும், இனி அந்த தவறை செய்ய மாட்டோம், இப்போ இதிலிருந்து வெளியே வர என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் ஆலோசனை தருவார். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதுலேருந்து எப்படி வெளிவரன்னு தெரியல, பிரச்சனைன்னு அழுதுகிட்டே இருக்காமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்கன்னு கேட்டு பாருங்கள், அழகாக கர்த்தர் ஆலோசனை தருவார். இதைத்தான் கவனத்தில் கொள்ளணும். சரியா? அப்போ ஈசாக்கள் ரெபேக்காளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற 2 அற்புதமான காரியம், ஒன்று நம்ம வேண்டுதல் செய்வது, இன்னொன்று ஆலோசனை பெற்றுக்கொள்ளுவது. உங்கள் குடும்பத்துக்கு எத்தனையோ காரியத்துக்கு ஆலோசனை தேவை. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஆண்டவர் அழகாய் ஆலோசனை கொடுத்து நடத்துவதை நீங்கள் காண்பீங்க. சரி, இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? உங்களுடைய ஜெப குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் ஃபேமிலியில் என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கணும் எழுதி வச்சுருக்கீங்கள, அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை மாறணும், இந்த தேவை சந்திக்கப்படணும், இந்த வீடு கட்டப்படணும், இந்த வாகனம் வாங்கப்படணும், திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் கனி, இந்த கடன் பிரச்சனை எல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆலோசனை அதையும் மனதில் கொள்ளுங்க. அதை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். சரியா? உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். முதலாவது, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். சரியா? உங்களுடைய சபை, உங்களுடைய கிராமம், உங்களுடைய பட்டணம், நம்முடைய தேசம், அந்த எழுப்புதல் எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். அதன் பிறகு கடைசியில் உங்கள் காரியமாக ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்முடைய பாதபடியில் வந்திருக்கிறோப்பா. எங்களை ரட்சித்து எங்களுடைய குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை கொடுத்து எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். குடும்ப ஜெபம் பண்ண கிருபை கொடுத்து எங்களுடைய குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கு அணுகாதபடி, வாதை கூடாரத்தை அணுகாதபடி காத்து வருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களுடைய தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய கிராமத்தில், பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். அவங்களுக்காக சிலுவையில் நீங்கள் ரத்தம் சிந்தினதை நினைத்தருளி எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபை ஆதி திருச்சபை போல மாறட்டும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும், எழுப்புதல் அக்கினி போடப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற என் ஜனங்களை சந்திக்கவும், அவருடைய மனக்கண்களை திறக்கவும், ரட்சிக்கவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட விரும்புகிறபடியால் எல்லா ஆத்துமாக்களையும் சந்தியும். என்னுடைய இந்தியா தேசத்தில் இருக்கிற 138 கோடி மக்களையும் சந்திக்கவும், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட என் ஜனங்கள் விழிப்புணர்வு அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யான ரட்சகரை, ஆண்டவரை அறிந்து கொள்ள செய்யும். சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்து கொள்ளும்படி கண்கள் திறக்கப்படட்டும். அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்கள் மேலே நீர் ஆளுகை செய்து எங்களுடைய தேசத்தில் சமாதானமும் நல் ஒழுக்கமும் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். மதுபான கடைகள் மூடப்படவும், தீமைகள் எல்லாம் ஒழிக்கப்படவும், நல் ஒழுக்கம் காணப்படவும் எங்களுடைய தேசத்தில் நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இதோ எங்களுடைய குடும்ப தேவைகளை உமக்கு முன்பாக வைக்கிறோம். இந்த தேவைகளை சந்தியும், இந்த கடன் பிரச்சனைகளை மாற்றும், இந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்யும். ஒரு அற்புதத்தை நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறோம், இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிறோம். அப்படியே தகப்பனை, இதில் எங்களுக்கு ஆலோசனை வேண்டும் அப்பா. நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியலை. இதை செய்யலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமா தெரியவில்லை. நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் அல்லவா? எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும். பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு ஆலோசனை தாரும். எங்களுடைய தொழில் காரியத்தை குறித்து ஆலோசனை தாரும். எங்களுடைய குடும்ப காரியத்தை குறித்து ஆலோசனை தாரும். உம்முடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசி வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறதற்காய் நன்றி. எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.